நம்ம தமிழ்நாட்டில் மார்னிங் ஆச்சுன்னா எல்லார் வீட்லேயுமே காஃபி இல்லை டீ ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. காஃபி இந்தியாவுக்கு வந்ததே 1600 காலகட்டத்தில் தான். பாபா பூதன் அப்படின்றவர் அரப் கண்ட்ரியில் இருந்து 7 காஃபி சீட்ஸை சீக்ரெட்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா மலைப்பகுதியில் நட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் சவுத் இந்தியாவில் காஃபி எஸ்டேட்கள்லாம் தொடங்கியிருக்காங்க. அந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த காஃபியோட டேஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு காஃபி 1800க்கு அப்புறம் தான் ப்ராப்பராக வந்திருக்கு. அங்கேருந்து வரப்போ அது வெறும் காஃபியாக தான் வந்திருக்கு. ஃபில்டர் காஃபியாக உருவெடுத்ததே தமிழ் பிராமின் கம்யூனிட்டி வழியான்னு சொல்கிறாங்க. அவங்க தான் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் மெட்டல் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி அரை நாள் வரைக்கும் அதை ஸ்லோவாக ட்ரிப் ஆகிற மாதிரி மில்கோட மிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது தமிழ்நாடு முழுக்க ஹிட் ஆகியிருக்கு. எஸ்பெஷலாக சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் ஃபில்டர் காஃபி ஒன்றும் லக்ஸுரி கிடையாது, அது ஒரு டெய்லி எமோஷன். இன்றைக்கி கூட ஸ்டார்பக்ஸில் குடிக்கிறவங்க கூட அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை ஃபில்டர் காஃபிக்கு எதுவுமே மேட்ச் ஆகாதுன்னு. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை நான் எந்த கம்யூனிட்டிக்கும் சப்போர்ட் பண்ணவோ எதிர்க்கவோ இல்லை, நான் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரியை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன்.